மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ 1000 நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போமா. டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். ரத்னம் பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. வேலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கிறவர் சமுத்திரகனி. அவர்கிட்ட வளர்றாரு விஷால். அவர் சொல்கிற சமுத்திரகனி சொல்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. அவர் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலுமே செய்பவர் விஷால். அவர் கொலை செய்ய சொன்னால் கொலையும் செய்வார். அவர் நடத்துகிற மதுபான கடையையும் நடத்திட்டு வர்றாரு. இந்த நிலையில் தான் ஒரு நாள் பிரியா பவானி சங்கரை மீட் பண்ணுறாரு. பிரியா பவானி சங்கரை மீட் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்கள ஒரு கும்பலே கொலை செய்ய விரும்புது. அந்த கும்பல் ஏன் கொலை செய்ய விரும்புது, ஏன் அப்படின்ற காரணத்தெல்லாம் விஷால் நோட்டமிடுறாரு. அப்படி போகும்போது தான் தெரியுது அவங்கெல்லாம் யார், எதுக்காக கொலை செய்கிறாங்கன்ற பின்னணி எல்லாம் அவருக்கு தெரிய வருது. விஷாலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்ற கதாபாத்திரம். அம்மா சென்டிமெண்ட்டு, காதல், ஆக்ஷன்னு எல்லா காட்சியிலுமே அதிரடியாக கலக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சண்டை காட்சிகளில் அதிரடியாக நிற்கும் ஜாக்கி சானியை ஜான் அளவுக்கு வைக்கிற மாதிரி சண்டை காட்சிகளில் கலக்கிறாரு விஷால். பிரியா பவானி சங்கரை பொறுத்த வரைக்கும் தோற்றத்திலும் நடிப்பிலும் அளவாக நடித்து ரசிகர் மனதில் இடம் பிடித்து விடுகிறார்கள். சமுத்திரகனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தனி பாணியில் நடித்து கம்பீரமாக நடிச்சிருக்காரு. அந்த விதத்தில் சமுத்திரகனி தனித்து நிற்கிறார் படத்திலேயே. யோகி பாபுவின் காட்சிகள் எல்லாமே நல்லா சிரிக்க வைக்குது. அதே போல் நான் கடவுள் ராஜேந்திரன், விடிவி கணேஷ் எல்லாருமே படத்துக்கு பலம் சேர்க்கிற அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. முரளி சர்மா, ஹரிஷ் பெராடி எல்லாருமே வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்காங்க. ஒளிப்பதிவு செஞ்ச சுகுமார் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் ரொம்ப அருமையாக படமாக்கியிருக்கார். பாராட்டுக்கள். தேவி பிரசாத்தின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரொம்ப அளவாக செஞ்சுருக்காரு. அந்த விதத்தில் அவருக்கும் பாராட்டுக்கள். டைரக்ட் செஞ்ச ஹரியை பொறுத்த வரைக்கும் படத்தில் ஆக்ஷன், காமெடி, குடும்ப கதை அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து எல்லாரும் பார்த்து ரசிக்கும்படியாக படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த விதத்தில் சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும். நான் உன்னை கொன்னேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும்.